பொங்கலூர் மணிகண்டன், திமுக கூட்டணிக்குள்ள குழப்பம் இல்லை, ஆனால் இந்த மாநாடை ஒரு சமூக பார்வையில நடத்துது விசிக. இதுல அதிமுகவிற்கும் அழைப்பான்னு கேட்டா அழைப்பு உண்டு அப்படிங்கிற ஒன்றை திமுக கூட்டணிக்குள் குழப்பம் அல்லது விசிக நாளைக்கு அதிமுகவுடனான கூட்டணி அப்படியான ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அதிமுக எப்படி இதை பார்க்கிறது உங்கள் பார்வையில? திமுகவுக்கு மிகப்பெரிய நற்சான்றிதழை அளிக்கிற அளவுக்கு இந்த 3 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய நல்லாட்சி நடக்கிறதா, சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கிறதா, இனிமேல் திமுகவை அடுத்தடுத்து ஆட்சி வரட்டும் என்று கூட்டணி கட்சி விரும்புகிறதா என்ற பல கேள்வி எழுதுங்க. ஏன்னா திமுக கடந்த காலத்தில் எப்படி செயல்பட்டதோ அதை விட இன்றைக்கு மோசமாக செயல்படுகிறது. ஜனநாயகம் என்பதே திமுகவில் இல்லை. அவர்கள் யார் விமர்சித்தாலும் அவர்களுக்கு சிறைவாசம் அளவுக்கு திமுக செயல்படுகிறது. இதொன்று. இரண்டாவது, மதுவிலக்கு கொள்கையை பற்றி இன்றைக்கு நிறைய பேசுறோம். இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் பாருங்க, அதாவது கடந்த அதிமுக ஆட்சியின் போது மக்கள் அதிகாரம் உட்பட பல்வேறு அமைப்புகள் என்ன சொன்னாங்க? மூடு, டாஸ்மாக் மூடு, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பண்ணாங்க. டாஸ்மாக்னால் விதவைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகுது, டாஸ்மாக்னால நம்ம மக்களே பாதிக்கப்படுறாங்க. இப்படி எல்லாம் பேசியவர்கள் இன்றைக்கு வாய் மூடி மௌனியாக திமுக செய்கிற செயலெல்லாம் நியாயமானது, சரியானது என்று பேசுவதற்கு வந்திருப்பது ஒன்று. இன்னொன்று, மது ஒழிப்பு மாநாடு கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே நடத்துறாங்க, அதை கூட்டணியை எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு அந்த கூட்டணி தலைமையும் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க வாய் மூடி மௌனமாக இருக்காங்கன்னு பொங்கலூர் மணிகண்டன் சொல்றது முரணா இல்லையா? மேடம், இப்போ ஒரே விஷயம், திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் கூட்டணி கட்சி எல்லாருமே. அப்போ ஒரு மனு மூலமாக அது 1 மணி நேரம் நேரடியாக திரு ஸ்டாலினிடம் சென்று முழுமையாக பேசி இதை பாருங்களா? அப்ப அந்த அளவுக்கு அவங்க ஒரு நெருக்கம் இல்லையா? அப்போ இது மாநாடு நடத்தி விழிப்புணர்வை சொல்லி முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று அப்புறம்தான் செய்யணுமா? இது என்ன நகைப்புக்கான செயல் பாருங்க. அப்ப இது என்ன அர்த்தம்னா, மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு மாநாடு நடத்துறதுங்கிறது முதலமைச்சருக்கு மெசேஜ் சொல்றதா மட்டும் பார்க்க முடியுமா? மேடம், இந்த மாதிரி விழிப்புணர்வை கடந்த காலத்துல பாமக உட்பட எல்லா கட்சியும் நிறைய பண்ணிருக்கு. திரு வைகோ அவர்கள் தாயார் சொந்த ஊர்ல கலிங்கப்பட்டியிலே எஸ்பி நோக்கி மார்பை திறந்து காட்டி சுடு பார்க்கலாம்னு சொல்லி எல்லாம் பண்ணியாச்சுங்க. அதோட விழிப்புணர்ச்சி எங்க வரப்ப வச்சு பாருங்க. அது வரல. இப்ப நீங்க உண்மையிலேயே மதுவை ஒழிக்க வேண்டிய அக்கறை உண்மையிலே இருந்தால், அதற்கான முயற்சி எடுக்க விரும்பினால் நிச்சயமாக இந்த மாதிரியான சிக்கல்கள் வராது. திமுக கூட்டணிகள் இவங்க அதிமுக வர்றாங்க, அதிமுக விரும்புது, வலை விரிச்சாங்க, இதெல்லாம் அவசியம் இல்லை. அதிமுக தேவை 2016 யாருமே இல்லாமல் ஆட்சி பண்ண கட்சி அதிமுக. தனித்தே நின்று வெற்றி கொண்டு தைரியம் வச்சு அதிமுக. ஆனால் மேடம், எந்த சூழலும் மாறுதலுக்கு உட்பட்டது. ஒரு சூழல் அப்படி இருந்தா அதே சூழல் நீடிக்காதுங்க. இப்ப நீங்க திமுக இப்ப ஆட்சிக்கு வந்துருச்சு, இனிமேல் 25 ஆண்டுகளுக்கு நாங்க தான் ஆட்சி அவங்க அளவுக்கு என்ன சார் பண்ணிட்டாங்க? இலவச பஸ் 1000 ரூபாய் அப்படிங்கிற தாண்டி திமுக என்ன பண்ணுச்சுன்னு பாருங்க. அப்போ இது மட்டுமே மக்களுக்கு போதும்னு சொன்னா அப்படி நினைங்க. பிரியன் சார் என்ன சொல்றாருன்னா, இப்ப அதிமுகவுடன் கூட்டணி வைத்தாலும் விசிகாவிற்கு தான் அது இழப்பு. விசிகாவிற்கு இப்போது இருக்கக்கூடிய இந்த வெற்றி அப்படிங்கிறது அடுத்த கட்டமும் அவங்க கூட்டணியில இருந்தாதான் கிடைக்கும் அப்படிங்கிறதற்கு அவர் ஒரு கணக்கு சொல்கிறார். இன்னொன்று, இந்த கூட்டணி மாற்றத்துல கொள்கை ரீதியாகவும் விசிகாவுக்கு சில சிக்கல்கள் வரும் 2026ல. அதனால அவங்க திமுக கூட்டணியை விட்டு போக மாட்டாங்கன்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. அதாவதுங்க, அண்ணன் திருமாவளவர்கள் ஒரு மிகச்சிறந்த போராளி, வெளிப்படையாக பேசக்கூடியவர். அவர் சொன்ன கருத்து பாருங்க, திமுக ஆட்சியை சில கருத்துக்களை நான் சகித்து கொண்டுதான் இருக்கேன்னு பேசினார். ஒரு பேட்டியில் சொன்னார். அதாவது எல்லா விஷயங்களுமே சகித்து கொண்டுதான் இருக்கிறேன்னு சொல்லிட்டாருங்க. அப்போ ஒரு சமரசத்தை வைத்துக் கொண்டு எத்தனை நீடிப்பீங்க? இப்ப ஒண்ணும் இல்ல, திமுக அப்படின்னு நினைக்கிறான். அப்போ 4 தொகுதி 6 தொகுதி இதான் போதுமா? அப்ப கட்சி நோக்கம் அதுதானா? அப்ப திமுகவோட காலங்காலமா ஆட்சி அமர்த்துவாங்க, ஒரு 5 தொகுதி 6 தொகுதி வாங்கிக்குவாங்க. இதுதான் கூட்டணி கட்சின்னு சொன்னா அந்த கட்சியில அவசியம் இல்லைங்க. அதாவது மக்களுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோம், ஒரு வாதத்துக்கு எடுக்கிறேன். நீங்க கேக்குறீங்கல்ல,
அந்த ஆட்சியில் பங்குங்கிறதுக்கு திமுக என்ன ரியாக்டே பண்ணல அவங்க. ஆனா அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வந்து திராவிட கட்சிகள் இடையே அப்படியான ஒரு கோட்பாடே கிடையாது, நாங்க தான் மாற்றி மாற்றி ஆட்சிக்கு வருவோம், எங்க கூட கூட்டணிங்கிறது தொகுதி பங்கீடு கூட்டணி மட்டும்தான், ஆட்சி பங்கீடுக்கே இல்லைன்னு சொல்றாரு. அவர் ரியாக்ட் பண்றாரு. அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த நிலைப்பாடு தானா, அவங்க ஏன் உங்க கூட வரணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்ல அப்ப மேடம் விடுதலை சிறுத்தைகளுக்கு வலை வைக்கிறாங்க அதிமுகவுல, மற்ற கட்சி வரட்டு மெகா கூட்டணி சொல்றாங்க, அது பொய் தானீங்களா? கவலைப்படலீங்களா? அப்போ நீங்க எல்லாம் வருவீங்க அப்படிங்கிறதுக்காக நாங்க வாங்க எல்லாம் தயார்னு அதிமுக சொல்லிச்சா? அதிமுக தன் நிலைப்பாடு உறுதியா இருந்தது. அப்ப அதிமுக வந்து கூட்டணி கட்சி நிறைய பேர் சேரணும் என்பதற்காக பொய்யான விஷயங்களை சொல்ல தயாரா இல்லை. அதெல்லாம் உண்மை இல்லைங்களா? அது வேற பிரச்சனை. இப்போ மது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணுங்க? திமுக தலைவரோடு நெருக்கமாக இருக்கிற எல்லோருமே சேர்ந்து பேசி ஒரே நாள்ல முடிவு பண்ணலாங்க. ஆனா ஒரு மாநாடு நடத்தி பெண்களை கூட்டி ஏன் செய்யணும்? அது வெள்ள காரணம் பல சிக்கல்கள், பல முரண்பாடுகள் அந்த கட்சி கொடுக்கிறது, அந்த கூட்டணி இருக்குங்க. அப்போ அதை வெளிப்படுத்துகிற வாய்ப்பாக அதனால திருமாவளவன் பேசாத உண்மை வழிய நீங்க இதை வந்து சாதாரணமா கடந்து போகாதீங்க. கூட இப்ப வந்து கடந்த காலங்கள்ல கடைசியாக கடந்த திமுக, அதாவது திமுக கூட்டணி இல்லாம அதிமுகவோட கூட்டணி அமைத்த அந்த விசிகாவுக்கான அந்த வரலாறு இருக்கு. அதே போன்று மூன்றாவதா ஒரு கூட்டணியை 2016 கட்டமைக்கிறதுக்கான ஒரு வரலாறுல விசிகாவுடைய பங்கு இருக்கு மக்கள் நல கூட்டணியில. அப்படிங்கும் பொழுது இந்த முறையும் அவங்க வந்து இந்த கூட்டணியிலேருந்து இன்னொரு கூட்டணி போறது அந்த கட்சியுடைய உரிமை, தார்மீகம், அவங்க அதை முடிவெடுக்கலாம் நாளைக்கு அவங்க கூட்டத்துல, அது அவங்களுடையது. ஆனால் அவங்க வந்து அதிமுகவை நோக்கி நகர்வார்கள், வருகிறார்கள்ங்கிறதற்கான சமிகையே இல்லை. இங்க வந்து இது கூட்டணிக்குள்ள குழப்பமான ஒரு கேள்வி எழும்போதே அந்த பக்கம் திமுகவுடைய தலைமையும் பதில் சொல்லுது, இவரும் பதில் சொல்றாரு, இது எங்களுடைய நிலைப்பாடே தவிர இது வந்து இந்த மாநாடு நடத்துறதுனால நாங்க கூட்டணியை விட்டு பிரியலைன்னு அவங்களே அதுக்கு அந்த இடத்துல ஸ்பேஸே கொடுக்காம கிளாரிஃபை பண்ணிடுறாங்களே. அப்புறம் எப்படி வந்து அது கூட்டணிக்குள்ள வந்து அது குமுறப்படுது, அது அவங்களுக்குள்ளேயே வந்து வந்து ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறது. மேடம் இப்போ நடத்தக்கூடிய மாநாடு யாருக்கு எதிரான மாநாடுங்க? இப்ப வந்து மது ஒழிப்பதற்கான மாநாடா அல்லது திமுக அரசு எதிரான மாநாடா? யாரு கோரிக்கைக்கு போறீங்க? சரி, மாநாடு நடத்தி என்ன பேச போறீங்க? அந்த பேச்சு யாருக்கு போக போகுது? அது யாரு செயல்படுத்த போறாங்க? செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? என்ன குழந்தை கூட தெரியும் மேடம். நீங்க மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே உத்தரவுல ஒரே கையெழுத்துல நாளைக்கு அது நடைமுறைக்கு சாத்தியமா இல்லையா இரண்டாவது விஷயம். ஆனால் மதுவை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தால் நாளைக்கு முடிச்சிடலாம். ஆனா அப்படி அல்லங்க. அதாவது இது வந்து அரசியல் ஆட்சியில இருந்துச்சு, அப்பவும் இதே கேள்வி கேட்கப்பட்டுச்சு. இங்க பேசின யாருமே இந்த கேள்வியை வந்து நான் பிரியன் சார் கிட்ட தொடர்ந்து 4வதா இப்போ உங்க வரைக்கும் கொண்டு வரேன். 3 பேர் பேசும்போது சொன்னாங்க, கலை யதார்த்தம் என்ன, ஒரு தேர்தலையே தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இங்க வந்து மது ஒழிப்பு கொண்டு வரப்பட்டோ அது ஏன் தமிழ்நாட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படிங்கிறதெல்லாம் இங்க பேசு பொருளா இருந்துச்சு, பேசணும்ல. இப்ப அவங்க உங்களுக்கும் அதுல பங்கு இருந்துச்சுல்ல, நாங்க படிப்படியா குறைப்போம் அப்படின்னு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அன்னைக்கு வட சென்னையில முதல் வாக்குறுதி கொடுத்ததுலேருந்து எல்லா தேர்தல் பரப்புரையிலையும் வாக்குறுதி கொடுத்தாரு இல்லையா? ஆனா கலை யதார்த்தம் அப்படி இல்லை இல்லையா? அப்ப 2 தரப்புல இருந்தும் வாக்குறுதி மட்டுமே கொடுக்கப்பட்டு அது அப்படியே நீர்த்து போன ஒரு விஷயத்துல நீங்க ஒரு கையெழுத்துல மாத்துங்க அப்படின்னு நீங்க இப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது பால வந்து ஆளுங்கட்சி பக்கம் தள்ளுறதுங்கிறது மட்டும் எப்படி சரியா இருக்கும்? கலை யதார்த்தத்தோட பொருத்தி பார்க்கணும்ல மேடம். அந்த கலை யதார்த்தத்தை ஏன் கடந்த ஆண்டு புரிஞ்சுக்கல? அதிமுக ஆட்சி நடக்கிறவங்க என்ன பேசினாங்க? விதைகள் எண்ணிக்கை அதிகம் சொன்னாங்க, டாஸ்மாக் மூடும் சொன்னாங்க, இதனால வந்து மக்கள் பாதிக்கப்படுறான்னு சொன்னாங்க. 2011ஆம் ஆண்டு புரட்சி தலைவர் அம்மா அவர்களை நான் தனியா சந்திச்சு பேசினேன். அப்ப வந்து மேடம் இதே கருத்து சொன்னேன், அதாவது மது விலக்கு கொண்டு வர வேண்டும். அப்ப நான் எங்க பகுதியை ஒட்டி சொன்னேன், அதாவது தென்னை மரங்களை பனை மரங்களை பாதுகாக்க கல்லுக்கு தடையை நீக்க வேண்டும் சொன்னோம். அம்மா சொன்னாங்க, மது விலக்கு உடனடியே சாத்தியம் இல்லை, ஆனா கல்லுக்கான தடையை நீக்கலாம், ஆனா படிப்படியா அமல் செய்யணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அம்மா அவர்கள் ஆட்சி உடனே 500 கடை குறைச்சாங்க, எடப்பாடி ஆட்சி உடனே 500 கடை குறைச்சாங்க. அப்ப இந்த மாதிரி படிப்படியாக போயிட்ட முடியுமொழிய இது மாதிரி பேசி மக்கள் மத்தியில ஒரு நாடகத்தை அரங்கேற்ற யார் முனைந்தாலும் அது வந்து நிச்சயமாக நிறைவேறாதுங்க. இப்ப அதிமுக தெளிவா இருக்குங்க. இப்ப நாளைக்கே மது விலக்கு சொல்லி யாரும் ஏமாற தயாரா இல்ல. இப்போ திமுக நிலைப்பாட்டை தெளிவா சொல்லுங்க, மது விலக்கு நாளைக்கே சாத்தியமா, செய்ய போறோமா, இல்ல படிப்படியே பண்ண போறோமா,
இல்ல என்ன முயற்சி எடுத்தோம்? இப்போ கடைகளை குறைச்சுன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, ஒரு 4 கடை குறைப்பாங்க. சஃபி டாக்டர், வேறு நான் உங்களுக்கு பகுதியில நேரம் தரேன். 4 கடையை வேறு பகுதியில 4 கடையில புதிதாக தேர்ப்பாங்க. இந்த திமுக ஆட்சி பண்றாங்க. முழுக்க முழுக்க பாருங்க, போதைப் பொருள் அதிகமாயிடுச்சு. திருமணம் சொல்றது பார்த்துப்பாங்க. அது மட்டுமல்ல, போதைப் பொருள் எண்ணிக்கை இந்த 3 ஆண்டுகளில் இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு வருகிறது. அப்போ நீங்க சொல்ற டேட்டா எங்க சார் இருக்கு? இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்குன்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. அது எதோட டேட்டா அது? மேடம், நீங்க கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் ஒவ்வொரு கையிலும் இந்த போதைப் பொருட்கள் எளிதாக வருது என்று சொன்னா, நான் கணக்கு போட்டு இந்த மாதிரி பட்டியல் போட சொன்னீங்களா? நான் நேரடியாக பார்க்கிறேன், நீங்களும் கேட்பீங்க, பாப்பீங்க, அவ்வளவுதான். அப்போ ஒரு பாதிப்பின் அடிப்படையில் தான் இப்ப கள்ளச்சாராயம் தான் அதிகமா போய் சொல்றேன். எப்படி சொல்றோமே, ஒரு சாவு நிகழ்ந்ததை பேசுறான். அப்போ பல இடங்களில் இந்த போதைப் பொருள் அதிகமான பிறகு உணர்றான். அப்ப இந்த போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு திமுக அரசு இருக்கிறது, நிர்வாகத்தில் இல்லாமல் செயல்படுகிறது என்பது வச்சு தெரியுங்க. இப்போ இதே எடப்பாடி ஆட்சியில் இந்த மாதிரி பேச முடிச்சுங்களா? போதைப் பொருள் எண்ணிக்கை பேச யாரும் பேசினாங்களா? ஆனா இன்றைக்கு திமுக ஆட்சியில போதைப் பொருள் எண்ணிக்கை பத்தி எல்லாம் பேசுறாங்க. என்ன காரணம்? இல்ல, நீங்க இத தேர்தலுக்கு முன்பும் பேசுறீங்க, தேர்தலுக்கு பின்னும் பேசுறீங்க. ஆனால் ஒரு பக்கம் புள்ளி விவரங்கள் அடிப்படையில தமிழ்நாட்டுல மற்ற மாநிலங்களை விட இங்க குறைவா இருக்கு. இன்னொரு பக்கம் இது நடைமுறையில சரி செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனை தான், அதுல மாற்று கருத்தே இல்ல. அப்ப எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சியும் இதுக்கு வாங்கங்குது, நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செய்வோம் அப்படின்னு ஏற்கனவே முதலமைச்சர் அந்த கஞ்சா ஆபரேஷன் போதே குறிப்பிட்டார். அப்ப எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனைய இது அரசியல் பிரச்சனையா மட்டும் திரும்ப நகர்த்துறோமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. நீங்க பல விஷயங்கள்ல மற்ற அண்டை மாநிலங்களோட ஒப்பிட்டு பேச தவறுங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் அதிகமான போதைப் பொருள்கள் பரவலாகின்னு சொல்லி நான் சொல்ல மேடம், நீங்க சொல்ல. எதிர்கட்சி தலைவர் 3 வருஷம் சொல்றாரு, 30 அறிக்கை கொடுத்திருக்காரு. எதிர்கட்சி தலைவர் கொடுத்த டேட்டா எங்கிருந்து கொடுக்கப்பட்ட டேட்டான்னு நான் கேக்குறேன். இப்ப திமுக குறைச்சதுன்னு சொன்னா திமுகவிடம் அந்த டேட்டா எங்க இருக்குன்னு கேட்போம். பத்திரிகையாளர்கள் கேட்கமாமா மாட்டோமா? அது எதோடைய தரவுகள் அடிப்படையில் இந்த டேட்டாவை கொடுக்குறீங்கன்னு? அது சரி, நீ ஒரு கல்லூரி, நான் பேச விரும்பல, கோயம்புத்தூர் மிக முக்கியமான கல்லூரி, ஒரு 30 மாணவர் கைது பண்றாங்க காவல்துறையில, கைது வழக்கே போடல. டேட்டாங்கிறது நீங்க சொல்றது வந்து இன்சிடென்ட்ஸ், இதெல்லாம் அங்கங்க நடக்கிற போதைப் பொருள் பிடிபடுகிற மாணவர்களோ அல்லது கல்லூரியோ, அதெல்லாம் வந்து அந்தந்த சம்பவங்கள். என்சிஆர்பியுடைய தேசிய குற்றவியல் ஆவண காப்பகம் ஒரு டேட்டா கொடுக்குது, அல்லது ஒட்டுமொத்தமாக மது ஒழிப்பிற்காக எடுக்கப்பட்ட தரவுகள் ஏதோ ஒரு தனியார் நிறுவனம் கூட சொல்லுங்க, நீங்க அதை பத்தியோ சொல்லுங்க, இல்ல மக்கள் நிதியங்கள் எடுக்கக்கூடியதா இருக்கலாம், அல்லது மத்திய அரசின் கீழே இருக்கக்கூடிய அமைச்சகத்துக்கு கீழே மது ஒழிப்பு சம்பந்தமா எடுக்கப்பட்ட தரவுகளா இருக்கலாம், இல்ல தமிழ்நாட்டிலேயே மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சகம்னு ஒரு அமைச்சகம் இருக்கு, அதற்கு கீழே எடுக்கப்பட்டதா இருக்கலாம். அப்படியான தரவுகள் இருக்கான்னு நான் கேட்கிறேன். ஆனா ஒண்ணுல, அதாவது சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய முழு பொறுப்பு காவல்துறைக்கு உண்டு. அந்த காவல்துறை கட்டுப்பாடு இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் பாருங்க, இந்த கஞ்சா புழக்கம் அதிகம் என்று பல இடங்கள்ல 50 கிராம் 1 கிலோ இப்படி நிறைய பிடி வருதுங்க. நிறைய வழக்கும் பதிவு செய்யப்பட்டாங்க. அப்போ இதன் அடிப்படையில் பேச வரோங்க. அப்போ இந்த மாதிரி எப்போதும் இல்லாத காலங்களில் இந்த இப்ப திமுக ஆட்சியில நடக்குது என்று சொன்னால், திமுக உண்மையில், ஏன்னா திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகியை கைது செய்யப்படுறார். எந்த வழக்கம் பாருங்க. அப்போ போதைப் பொருட்களை அவர்களே வந்து ஊக்குவிச்சாங்க அடிப்படையில் கைது செய்யப்படுறாங்க. இதே முக்கியமான எல்லா கட்சியுமே இந்த ஒரு பெரிய இன்சிடென்ட் மீடியாவுல லைம்லைட்டுக்கு வர்ற எல்லா இன்சிடென்ட்லயும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளைக்கு நம்ம முதல் நாள் அந்த இன்சிடென்ட் பெருசா அன்னைக்கு மட்டும்தான் அதை பெருசா பேசுறோம், அடுத்தடுத்த நாள் வந்து கைதுன்னு வருது இல்லையா, அந்த செய்திகள்ல எல்லா கட்சிக்கும் பங்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப இங்கெல்லாம் வந்து இப்படி தனித்தனியா பேசுறீங்களே, ஆனா அங்க பார்த்தா எல்லாரும் ஒன்னாதான் இருக்கீங்களான்னு எங்களுக்கே பத்திரிகையாளர்களுக்கே கேட்கணுங்கிற அளவிற்கு தான் டெய்லி செய்திகள் வருது.